நல்லூர் கந்தசாமியார் பரியேறி வாரா. முருகா முருகா என்று ஓதுவார்க்கு இரு கால்களும் தோன்றும். வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு காணொலியோடு சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் லண்டனில் இருக்கிற ஸ்ரீ முருகன் ஆலயத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளில் தேர் திருவிழா நடைபெற இருக்கிறது. அழகாக வாழை மரங்கள் கோயிலுக்கு முன்பாக கட்டப்பட்டு மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆலயம் மிக பிரம்மாண்டமான இந்த ராஜகோபுரத்துக்கு முன்பாக கோலங்கள் இடப்பட்டிருக்கிறது. இப்போ ஆலயத்துக்கு உள்ளே நாங்கள் வருகிறோம். ஆலயம் முழுவதும் பக்த அடியார்கள் நிறைந்திருக்கிறார்கள். நாங்கள் தற்போது விநாயக பெருமானுடைய ஆலயத்துக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறோம். விநாயக பெருமானுடைய ஆலயத்துக்கு முன்பாக குத்து விளக்குகள் ஏற்றி பக்த அடியார்கள் தங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். மிக அழகான முறையிலே அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது விநாயக பெருமானுடைய ஆலயம். நாங்கள் தற்போது நின்று கொண்டிருக்கிறது சிவலிங்கம் அவ்வளவு அழகாக பெருமான் சிவபெருமான் அழகாக வைத்திருக்கிறார். அழகாக அதையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கொடித்தன்பத்துக்கான பூசை நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்போது என் பெருமான் உள்வீதி வந்து வெளிவீதி வருவதற்காக தேரிலே அமர்ந்து வெளிவீதி வருவதற்காக அதற்கான ஆயத்த பூசைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆலயம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் படைசூழ என் பெருமானுடைய பூசை நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்னென்ன விஷயத்தை அனுகிரகம் பண்றாருன்னா, வேண்டும் வரத்தை அத்தனையும் அள்ளித்தரக்கூடியவர் முருகப்பெருமான். என்னைக்கு நம்ம கடை வேற எந்த நினைப்பும் இல்லாம முருகன் தான் வேணும்னு நினைக்கிறோமோ முருகன் வந்துருவார். வெண்ணிலே மறைந்து அருள் புரி வேதநாயகனே கண்ணினான் திருக்கையிலையில் இருந்த நின் கோலம் நன்னி நான் முருகா போட்டி போட்டி. இன்று 40வது ஆண்டு தேர் திருவிழாவுக்கு வந்திருக்கும் அனைவரையும் லண்டன் ஸ்ரீ முருகன் அருளாலே நமது எல்லோருக்கும் நல்ல வளங்களையும் ஆசைகளையும் வழங்க வேண்டும் என்று இல்லாமல்ல லண்டன் ஸ்ரீ முருகனை வேண்டி உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் இன்றியமையாதது. இந்த தேர் திருவிழாவை மிகவும் வெற்றிகரமாக நீங்கள் எல்லோரும் நடத்தி கொடுக்குமாறு மிகவும் அன்புடன் ஆலய அலங்காவலர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அதோடு நல்ல நகைகள் அணிந்துள்ள தாய்மார்கள் கட்டாயம் பத்திரமாக இருக்கும். எப்பொழுதுமே யாராவது ஒருவர் ஏதாவது நகைகளை திருடிக் கொள்வார்கள். இதற்கு நீங்கள் எல்லோரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு, நேரம் இல்லாததால் இப்பொழுது யார் யார் தேர் சுவாமியை தூக்க இருக்கிறார்கள் என்பதை படித்துவிட்டு இப்பொழுது சுவாமி புறப்பட தயாராக இருக்கும் என்பதையும் அறிவிக்கிறேன். வணக்கம். உலகெங்கும் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் தான் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்கணும்.
யுகத்தை கடந்த ஒரு தெய்வம், வரத்தை தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா அது முருகப்பெருமான் தான். முருகப்பெருமான் ஆலயத்துக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறார். மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்ட எம்பெருமான் வடிவேலன், கார்த்திகேயன், கந்தா, கடம்பா என்று சொல்லக்கூடிய அந்த முருகப்பெருமான் கோயிலுக்குள்ளே வலம் வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நிமிடங்களிலே அந்த தேர் பவனியிலே அமர்ந்து வீதியை வலம் வர இருக்கிறார். வேற சன்னிதானத்துக்கு போய் நின்னாலும் உள்ள இருந்து முருகான்னு வந்து இது யதார்த்தமா நடக்கக்கூடிய அந்த முருகனுடைய அழகை, வேலை, வேலவனை, வேலாயுதனை, தண்டாயுத பாணியை, அந்த முருகப்பெருமான அப்படியே பார்த்துருக்கோம். பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தி கடனை நிவர்த்தி செய்யும் முகமாக பால் குடமெடுத்து தற்போது ஆலயத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்பு தேருக்கு முன்பாக அவர்கள் நடந்து அந்த வீதியை வலம் வருவார்கள். அதிகளவான பெண் பக்த அடியார்கள் பால் குடம் ஏந்துவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. முருகனை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அந்த பக்தர்கள், அந்த பக்தர்களுக்கு உண்டான யுகத்தை அமைக்கக்கூடிய அற்புதமான சக்தி யார்கிட்ட இருக்குன்னா முருகப்பெருமான்கிட்ட மட்டும்தான். முருகப்பெருமான் தற்போது ஆலயத்துக்கு வெளியால் செல்வதற்காக அந்த தேரை நோக்கி ஆலயத்துக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிற அந்த தேரிலே வந்து சென்று அமர்வதற்காக இன்னும் சில நிமிடங்களிலே முருகப்பெருமான் அந்த தேரிலே வந்து அமர்ந்து கொண்டு தேர் வலம் வருவதற்கு இன்னும் சற்று நிமிடங்கள் இருக்கின்றன. மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறார் என் பெருமான். தற்போது அந்த ஆலயத்தின் வாயில் ஊடாக வெளியே செல்கிறார். அதனால்தான் ஞான தண்டாயுத பாணியாக அருள் செய்யக்கூடிய முருகராக வரார் அப்படின்னு சொல்றார். ஏன்னா இப்ப நான் ஆரம்பிக்கும் போது வெற்றிவேல் முருகனுக்குன்னு சொன்னோன்னே தானாகவே தமிழ் சொல்லாமையே உள்ள இருந்து அரோகராங்கிற வார்த்தை வருது. மற்ற பக்தர்களுக்கும் இந்த முருக பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருக பக்தர்கள்ட்ட போய் நான் பழனிக்கு போயிட்டு வந்த நேத்துன்னு சொன்னா டக்குன்னு அந்த பழனியோட நினைப்பு அவங்க கண்ணு முன்னாடி வந்துடுங்க. முருகன் அஞ்சு முகம் தோன்றும், ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமலரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும், நெஞ்சில் முருகால் நினைக்கிறேன். முருகா முருகா என்று ஓதுவார்க்கு இரு தாள்கள்.
முருகப்பெருமான் ஆலயத்துக்கு வெளியாக நின்று கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு வெளிப்புறம் நிற்கின்ற அந்த தேரினிலே இன்னும் சற்று நிமிடங்களில் அமர்ந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி இருக்கின்ற வீதியிலே வலம் பெற இருக்கிறார். அதிகளவான பக்த அடியார்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் அந்த லண்டன் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய இந்த தேர் திருவிழாவை பார்ப்பதற்காகவே லண்டனில் மட்டுமல்ல, லண்டனிலிருந்து அதிக தூரத்திலிருந்தும் அதைவிட பல நாடுகளிலிருந்தும் இந்த லண்டனில் அமைந்திருக்கிற ஸ்ரீ முருகப்பெருமானுடைய தேர் திருவிழாவை பார்ப்பதற்காகவே பக்த அடியார்கள் வருகை தருவார்கள். பல்லாயிரக்கணக்கான பக்த அடியார்கள் படைசூழ இன்னும் சற்று நிமிடத்திலே இந்த தேர் திருவிழா ஆரம்பிக்க இருக்கிறது. பெரிய கயிறுகள் தேரிலே இணைக்கப்படும். அவற்றை வடம் என்று கூறுவார்கள். இவ்வடத்தை பற்றி இழுத்து செல்வதை வடம் பிடித்தல் என்றும் சொல்வார்கள். கோவிலை சுற்றி தேர் செல்லக்கூடிய அளவுக்கு அகலமான வீதிகள் அமைந்த இடங்கள் ரத வீதிகள் என்று அழைக்கப்படுகின்றன. தேர் செல்லும் வழியெங்கும் மக்கள் தத்தம் வீடுகளில் வண்ண கோலங்கள் போட்டு வழிபாட்டு பொருட்களுடன் வாசலில் நின்று கொண்டிருப்பார்கள். தேரோட்டத்தன்று இறைவன் எழுந்தருளிய எழில்மிகு தேரை படம் பிடித்து ஊர் மக்கள் யாவரும் அந்த ரத வீதியிலே தேரை இழுத்து வருவார்கள். இறைவன் திருநாமத்தை சொல்லி தேர் இழுப்பார்கள். 40 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த கோயிலில் திருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறது. இது தேரோட்ட நிகழ்வு ஒவ்வொரு வருடமும் மிக சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த கோயிலின் சிறப்பம்சமாக ஐரோப்பாவிலே முதலாக கிரினைட் கற்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு கோயிலாகவும், அத்தோட இந்த லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் அதிகளவான பக்த அடியார்கள் வருடம் அதிகரித்து கொண்டு வராங்க. மிக பிரம்மாண்டமாக இந்த கோயிலுடைய வளர்ச்சியை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதிகளவான பக்தர்கள் வந்து தங்களுடைய நேர்த்தி கடன்களை தீர்க்கக்கூடிய மாதிரி நிறைய பக்தர்கள் பால்குட பவனி எடுக்கிறாங்க. நிறைய பக்தர்களுடைய நேர்த்தி கடன்கள் இங்கே ஈர்க்கப்பட்டிருக்கிறது. என் பெருமான் முருகப்பெருமானுடைய அருளால் நிறைய பக்த அடியார்கள் தங்களுடைய நேர்த்தி கடன்களை தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றியிருக்கிறார்கள். பிரித்தானியாவில் இருக்கிற மிகப்பெரிய கோயில்கள்லையும் மிகவும் சிறப்பாக பேசப்படுற கோயில்லையும் இந்த லண்டன் ஸ்ரீ முருகன் ஆலயமும் முக்கியமானது ஒன்றாக காணப்படுகின்றது. இந்த தேர் திருவிழாவுக்காக வேண்டியே இந்த லண்டனில் இந்த ஆலயத்தை சுற்றி இருக்க வீதிகள் அனைத்தும் 3 மணித்தாளுக்கு மேலாக மூடப்பட்டு இந்த தேர் திருவிழா நடப்பதற்காகவே இந்த அரசாங்கம் வந்து இந்த ஆலயத்துக்காக அந்த வீதிகள் அனைத்தும் மூடி தருவதென்பது மிக மிக ஒரு கடினமான ஒரு விடயம். அதுவும் முருகப்பெருமானுடைய அருளால், முருகப்பெருமானுடைய அந்த ஆசீர்வாதத்தால் தான் இவ்வாறான ஒரு நிகழ்ச்சி இன்றும் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த அரசாங்கத்துக்கு மிகவும் கடமைப்பட்டவர்களாக எங்களுடைய மக்கள் காணப்படுகின்றார்கள். இன்னும் சற்று நிமிடங்களில் வீதி திருவிழா தேரோட்டம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து அடுத்த காணொளியில் தேரோட்ட நிகழ்ச்சி எவ்வாறு நடக்க போகிறன்றதை முழுமையாக பார்க்க போகிறீங்க. எங்களோடு இணைஞ்சிருங்க. இது போன்ற நிறைய காணொளிகள் தொடர்ந்து வரும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.